அப்போ இருந்தாலும் உங்க ஒய்ஃபை ஒரு தடவை செக் பண்ணிடுவோம். அப்போ அவளுக்கு குழந்தை பிறக்கும்ல டாக்டர்? ஐ எம் சாரி, த மிஸ்டேக் மேட் இஸ் இன் அவர் பார்ட். டெஸ்ட் எடுத்த சாம்பிளை லேப்ல சரியா சோதனை பண்ணாம இருந்திருக்கலாம். இருந்தாலும் அவங்கள இன்னொரு தடவை டெஸ்ட் பண்ணிடலாம். என்ன சமாதானம் பண்றதுக்காக லேபை குத்தம் சொல்லாதீங்க. இல்ல ராஜு, லேப்ல தப்பு நடக்கிறது சகஜம். டாக்டர், எலிசபெத்துக்கு என்ன குறை இருந்தாலும் எங்களோட அன்புலையும் பாசத்திலையும் எந்த குறையும் இருக்காது. எனவே I'll bring the long time. ப்ளீஸ் டூ. Okay. டாக்டர் பாத்தீங்களா? பார்த்தேன். எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லையா. உனக்கு பர்டிகுலரா சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்னு சொன்னாரு. எனக்கு உடம்புல பிரச்சனை இருந்து குழந்தை பிறக்கலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? மருந்து மாத்திரை சாப்பிட்டு குணமாக்கிடலாம். மருந்து சாப்பிட்டாலும் சரியாகலன்னா? எனக்கு ஒரே ஒரு குழந்தை மட்டும் போதும். எனக்கு நீ மட்டும் போதும். என்ன டெலிகிராம்? ஒண்ணும் இல்ல. உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா? நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். வா. அதை என்கிட்ட கொடுங்க. இல்ல வேண்டாம் எலிசபெத். அதை என்கிட்ட கொடுங்க எலிசபெத் சொன்னா சொல்றேன். கேளு. வேண்டாம். ஐயோ வேண்டாம். எக்ஸ்பயர்ட். எலிசபெத், நான் சொல்றது கேளு. நீ கொஞ்சம் டென்ஷன். எலிசபெத், 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 ஏய் என்னாச்சு? எலிசபெத், என்னாச்சு? எலிசபெத், என்னாச்சு? அழாத. எலிசபெத், ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். அழாத. சொன்னா கேளு. எலிசபெத், நான் சொல்றது கேளு. நான் இருக்கல்ல. எலிசபெத், எலிசபெத், I love you. I love you. நாம இப்ப உடனே அங்க போகணும். கிளம்பு, கிளம்பு. வா. அழாத, அழாத. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே, உங்களிடத்தில் ஐக்கியமாகி இருக்கும் இந்த ஆத்மாவை தாம் உம்முள் ஏற்றுக்கொள்வீராக. இவரது பாவங்களை மன்னித்து இவரை தம்முள் ஐக்கியமாக்கிக் கொள்ளும். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். நீ உங்க அப்பா மேல இவ்வளவு பாசம் வச்சிருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ இப்ப ஒரு விஷயத்த பண்ணணும். உன் மனசை நீதான் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். என்னால முடியும்னு தோணல. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. உங்க அப்பா மேல உள்ள பாசத்தை நீ மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்திருக்க. என்னை எவ்வளவு பாசத்தோட எங்க அப்பா வளர்த்தாருன்னு தெரியுமா? நான் சின்ன வயசுல ஆசைப்பட்டதெல்லாம் எனக்காக வாங்கி கொடுத்திருக்காரு. என்ன பண்ண முடியும்? நடந்தது நடந்துடுச்சு. நீ போய் முதல்ல குளிச்சுட்டு ஏதாவது சாப்பிட்டு வந்து படு. எனக்கு ஒண்ணு வேண்டாம். டயர்டா இருக்கு. எனக்காக 3 வருஷமா பகலா தூங்காம இருந்ததால வந்த டயர்ட் தான் இது. அந்த டயர்டை மறைக்கிறதுக்கு எப்பவுமே உன் முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு இருக்கும். இப்ப ஒரு துக்கம் வந்ததுக்கு அப்புறம் அந்த சிரிப்பு எங்க போச்சுன்னே தெரியல. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியல.
என்ன சொன்னீங்க? நாம 2 பேரா? நாம 2 பேர் கிடையாது. நம்ம 2 பேரும் ஒண்ணுதான். வா. உங்க பொண்ணு இவ்வளவு தூரம் கூப்பிட்டோம், நீங்க ஏன் அங்க வர மாட்டேங்கிறீங்க? நானும் அங்க வந்துட்டா இந்த ஒர்க் ஷாப்பை யார் கவனிப்பாங்க சொல்லுங்க? அவளும் இதே தான் சொன்னா. இருந்தாலும் நீங்க அவளும் அதான் சொல்லியிருக்காளா? உண்மைதான். அது மட்டும் இல்ல, அது யாருடைய தயவுலையும் வாழக்கூடாதுங்கிறது தான் அவருடைய விருப்பமும் கூட. அதை மீறி என்னால எதுவுமே செய்ய முடியாது. ஏதாவது முக்கியம்னா எனக்கு சொல்லி அனுப்புங்க, நான் வரேன். அதுக்கு இல்ல, நீங்க எங்களோட இல்ல. இருந்தா உங்களுக்கு. என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. ஹலோ மிஸ்டர் ராஜுவா, நான் டாக்டர் ஜெயகிருஷ்ணா. நீங்க வீட்டுக்கு போகும்போது இங்க வர முடியுமா? நான் உங்களுக்கு கொஞ்சம் பேசணும். நான் இப்போ ரவுண்ட்ஸ் போக வேண்டியிருக்கு. நீங்க ஈவினிங் 5 மணிக்கு வரீங்களா? ப்ளீஸ், ஐ வெயிட் ஃபார் யூ. தேங்க்யூ. பிரச்சனை எலிசபெத்துக்கு தான்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா டாக்டர்? பிரச்சனைன்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லை. பரவாயில்ல, சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் என்னால தாங்கிக்க முடியும். பிரச்சனை அவளுக்கு தான்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா டாக்டர்? எஸ். பரவாயில்ல. எங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க தத்து எடுத்துக்கிறோம். எனக்கு குழந்தை வேணுங்கிறது முக்கியம் இல்ல. எனக்கு ரொம்ப முக்கியம் என் எலிசபெத் தான், அவளோட அன்பு தான். ராஜு ப்ளீஸ் வெயிட். எலிசாவை செக் பண்ணும்போது இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சோம். எலிசாவுக்கு வேற ஒரு வியாதி இருக்கு. வியாதின்னா? ஷீ இஸ் டையிங். அதாவது நாளுக்கு நாள் செத்துக்கிட்டே இருக்காங்க. இருக்காது, அப்படிலாம் இருக்காது. It's impossible. இங்க பாருங்க, இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு வருத்தமா தான் இருக்கு. இருந்தாலும் நான் ஒரு டாக்டர், உண்மையை மறைச்சு வைக்க கூடாது. எலிசாவுக்கு ஆயுள் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அதுக்கெல்லாம் கட்டுப்படாத ஒரு வியாதி தான் இப்ப அவங்களுக்கு வந்திருக்கிறது, பிளட் கேன்சர். நோ, நான் நம்ப மாட்டேன். நீங்க சொன்னதெல்லாம் போய் தானே டாக்டர்? உங்க லேப்ல இருக்கிறவங்க எல்லாம் தப்பா அனலைஸ் பண்ணிருக்காங்க, அப்படிதானே? அவங்களோட பிளட்டை நாங்க 3 தடவைக்கு மேல டெஸ்ட் பண்ணோம். பாசிட்டிவ்னு தான் வந்தது. எதுவா இருந்தாலும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட காட்டிட்டா நல்லா இருக்கும். டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்த கேஸ்ல ஸ்பெஷலிஸ்ட், அவர்கிட்ட காட்டுங்க. நீங்க இத பத்தி அவகிட்ட சொன்னீங்களா? 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் சொன்னேன். அவளுக்கு சந்தேகம் வந்திருக்காது இல்லையா? இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். டாக்டர், இந்த உண்மைய நான் அவகிட்ட எப்ப சொல்றது? அது நேரம் பார்த்து சொல்லுங்க. என்னோட ஆசைய அவளுக்கு முன்னாடி நான் சேர்த்து போகணும் கருத்தா. ரஜு, எலிசாவை காப்பாத்துறதுக்கு இனிமே எந்த ட்ரீட்மெண்ட்டும் பலன் கொடுக்காது. வியாதி முத்தாம கொஞ்சம் தடுக்கலாம். அது மட்டும் இல்ல, அவங்க வலியில துடிக்கும் போது அந்த வலியை நம்மால ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியுமே தவிர வேற எதுவும் செய்ய முடியாது. ஆனா அதுக்கான ட்ரீட்மெண்ட் நாம ஆரம்பிச்சா எலிசாக்கு விவரம் தெரிஞ்சிடும். அதுக்காக தான் உங்ககிட்ட சொன்னேன், நேரம் பார்த்து சொல்லுங்கன்னு. அந்த வியாதி எப்ப வேணாலும் தன் குணத்தை காட்டும். அது வரைக்கும் அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டாம் நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் உங்களுக்கு ஒத்துழைக்கிறேன். டாக்டர், அவளுக்கு என்ன வயசு தெரியுமா? 20 வயசு. Just 20.
இனிமே நான் என்ன செய்யணும் டாக்டர்? ட்ரை டு ஆக்ட் நார்மல் as long as possible. எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப நார்மலா இருங்க. எல்லாமே எலிசாவுக்காக தான்.